விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. தியாயதி உட்காண்டே அப்படியே கிருஷ்ணனை தியானம் பண்றா. திருமுகத்தை பூர்ணமான கிருஷ்ணனை தியானம் பண்றா. உத்பிரமதி உட்காண்ட இருப்பு கொள்ளல. தியானம் பண்ணிட்டே இருக்கிறவா அப்புறம் உடனே அவளுக்கு இருப்பு கொள்ளாம எழுந்துண்டு திடீர்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி போறா. இதோ வந்துட்டானோ அதோ வந்துட்டானோ. உத்பிரமதி பிரமீலதி ஒரு சுத்திட்டு வந்து எங்கேயும் காணுமே கிருஷ்ணன்னு கடை மூடின்றா. மனசால தியானம் பண்றா. பததி திருப்பி எழுந்து போகணும். எழுந்துண்டா கீழே விழுந்துட்டா. உத்யாதி திருப்பி எழுந்துக்கிறா. திருப்பி எழுந்துன்னு 2 அடி நடந்தா. மூர்ச்சதி அப்படியே கீழே மூர்ச்சி ஆயிடுறா. நீ மாத்திரம் வரல, அவள் உயிரோடையே இருக்க மாட்டா. நீ எப்படியாவது வந்துரு. க்ஷணமபி விரக புராண சேக நயன நிமீலன கிண்ணயா அனயாத்தே. இந்த ராதை உங்ககிட்ட எப்படி இருந்தான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமே. கம்பராமாயண பாடல் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், தடுத்திமையாமல் இருந்தவர். நம்முடைய பார்வையை இந்த யம மூடுறதே அது பங்கப்படுத்தவே படுத்தாது. யம இப்படி நீங்கள் என்னை பார்த்துட்டே இருக்கீள், யம கொட்டாமலா பார்க்குறேன். அப்பப்போ யம மூடுறதோனோ இது கட்டானதே தெரியாது உங்களுக்கு. அவ்வளவு சீக்கிரம் அது டைமிங்ஸ் ரொம்ப குறைச்சல் நேரம். அதனால தான் இந்த பார்வை கட்டாகவே இல்லை, பங்கமே வரல பார்க்கறதுக்கு. இந்த ராதை என்ன பண்ணுவலான்னா ரொம்ப வருத்தப்படுவலாம். கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன வருத்தம்னா, இந்த 2 யமையும் சேர்ற நேரம் கிருஷ்ணனை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படுவலாம். அவன் நயல நிமீலன கிண்ணயா அனயாத்தே. இது எவ்வளவு சூக்ஷ்மமான நேரம், அந்த நேரம் கூட உன்னை பார்க்காம இருக்க மாட்டேன்னு அழுத அந்த ராதை. அப்படி இருந்த ராதை க்ஷணமபி விரகா புரா நசேகே. அந்த எமக்குற்ற நேரம் கூட உன்னுடைய விரகம் சகிக்க முடியாமல் அப்படி இருந்த ராதைய இவ்வளவு படுத்து வச்சிருக்கியே, அவளை இவ்வளவு நேரம் பிரிஞ்சிருக்கியே. அந்த ராதை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. ஸ்வசிதி கதமசௌ ரசாலசாகம் சிரவிரகேண விலோக்ய புஷ்பிதாக்ராயாம். அடிக்கடி பெருமூச்சு விட்டுட்டு மாமரத்தடியில் உட்காந்துருக்கா. ரசால சாக்கா அங்கே இருக்கிற மாம்பூவை பார்க்குறாளாம். என்ன இந்த இந்த கிரந்தங்கள்லாம் சத்தியங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா, சித்திர மாதம் மதவு ஹரி முக்தகா ஹரி கிரீடது. சித்திர மாதம் தானே மாம்பூ மாவிடெல்லாம். அந்த மாவிடுக்கா மாத்திரம் பார்க்கல, அதை மன்மதனுடைய 5 பானங்கள் 5 புஷ்பம். அதில் பிரதானமான புஷ்பம் மாம்பு. அது எப்போ நம்ம மேலே விழுமோன்னு அதை பயந்துட்டே பார்த்துட்டு இருக்கார் ராதை. கந்தர்ப்பஜ்வரசம் ஜராகுலதனோகோ ஆச்சரியமஸ்யாச்சிரும். அவ இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறதே ஆச்சரியம். என்னன்னா, சேதச்சந்தன சந்திரம கமலினி சிந்தாசு சந்தாமியதி. அவளுக்கு எரியறதான். எதை பார்த்தா எரியறதுன்னா, சந்திரனை பார்த்தா எரியறது, சந்திரனை பார்த்தா எரியறது, தாமரையை பார்த்தா எரியறது. இது 3 குளிர்ச்சியை கொடுக்கறது. இது 3 குளிர்ச்சியை கொடுக்கறது. இந்த குளிர்ச்சியை கொடுக்குற இந்த 3ஐயும் பார்த்தா அவளுக்கு உடம்பு எரியறது. ஆனால் உன்னையே எப்பொழுது பார்த்துட்டு இருக்காளோ, நீ உன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கா, உன்னையே உள்ள பார்க்கறாளே, நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னா,
சந்தனத்தை விட, சந்திரனை விட, தாமரையை விட குளிர்ச்சி கூடவாம் பகவானுக்கு. தாமரையை விட குளிர்ச்சி கூட, சந்திரனை விட குளிர்ச்சி கூட, சந்தனத்தை விட குளிர்ச்சி கூட. கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கிறத பார்த்தாலே எரியற மாதிரி இருக்கே அவளுக்கு. இவ்வளவு அதிகமான குளிர்ச்சியுடைய ஒன்றை பார்த்து அவள் எப்படி ஆனந்தமாக ஜீவிச்சிருக்கான்னு தெரியலையே. அவள் உயிரோடு இருக்கிறதே ஆச்சரியம். ஆச்சரியம் என்னென்ன, தவகதாமிருதம் தப்த ஜீவனம். இந்த கோபிகா கீதம் இந்த ஸ்லோகம் தான். இத்தனை நாள் உன்னுடைய பிரிவில் அவள் ஜீவனே விட்டிருப்பள். ஏன் இன்னும் ஜீவனோடு இருக்கா, உயிரோடு இருக்கான்னா உன்னுடைய குணங்களை ஸ்மரணம் பண்ணுறதுனால தான், சிரவணம் பண்ணுறதுனால தான். தவகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம். இப்படி ராதாதேவியினுடைய விரகத்தை பல பிரகாரமாக இந்த சகி தோழி எடுத்து சொன்னாள். விருஷ்டிவியாகுலகோ, இந்த கதைக்கு சம்பந்தம் இல்லாத ஸ்லோகம் இதெல்லாம். பின்னாடி அஷ்டபதியிலே பின் ஸ்லோகம், அது கடைசி ஸ்லோகம். இந்த அர்த்தத்தை முதலே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. கோவர்தன உத்தாரணம் பண்ணினதுக்கு கோபிகைகள்லாம் வந்து கைக்கு முத்தம் கொடுத்தான்னு சொன்னேனே, அந்த ஸ்லோகம் தான் இது. விருஷ்டிவியாகுல கோகுல அவனவசாத்து உத்ருத்திய கோவர்தனம் பிப்ரத் வல்லவ வல்லபாபிகி அதிக ஆனந்தாத்து சிரம் சும்பிதா. வெச்ச வாயை எடுக்கவே இல்லையா, சிரம் சும்பிதா. அப்படி கிருஷ்ணனை தர்ப்பேணைவ ததர்ப்பிதா தரதடி சிந்தூர முத்ராங்கிதா பாகு. ஒரு வழியாக அவெல்லாம் முடிச்சுட்டு நகர்ந்த உடனே பார்த்தா கை முழுக்க சக்கச்சவேர்னு இருக்கா. சிந்தூர முத்ராங்கிதா பாகு கோபதனோகு. அந்த கிருஷ்ணனுடைய அந்த கையானது தனோதுபவதாம் ஸ்ரேயாம்சி கம்சத்விஷா ஸ்ரேயாம்சி தனோது. அந்த கிருஷ்ணனுடைய கோபிகைகளுடைய அதரத்தில் உள்ள அந்த கலரும் நெத்தியில் உள்ள அந்த சிந்தூரமும் கை முழுக்க இருக்கான் கிருஷ்ணனுக்கு. அந்த அந்த அப்பேற்பட்ட அந்த கை பாகு கை நம்ம எல்லாருக்கும் ஸ்ரேயஸை கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த அஷ்டபதியை பூர்த்தி பண்ணுறார். ஏன்னா இந்த அஷ்டபதியில் ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, இந்த ராஜாவத்தன் பண்ணின அஷ்டபதி பூரி ஒரிசா ராஜாவத்தன், அவனும் கிருஷ்ண பக்தன் தான். அவனோட அஷ்டபதியை பகவான் அங்கீகரிக்கல ஜெகநாதன். அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அப்புறம் கடைசியில் பகவான் என்ன பண்ணார், உன்னோட ஸ்லோகங்கள்லேருந்து சில ஸ்லோகத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த அஷ்டபதியில் சேர்த்துடுறேன்னு பகவான் சொல்லிவிட்டான். ஜெயதேவர் அஷ்டபதியில் அதையும் சேர்த்துட்டான். சேர்த்ததில் இப்போ எந்த ஸ்லோகம் அவனோடதுன்னு தெரியல. ஏதோ இருக்குது, அவனோடது இருக்குது இதில். ஆனால் அந்த அமைப்பை பார்க்கும்பொழுது சில ஸ்லோகங்கள் ஜெயதேவருடைய அபிப்பிராயம் மாதிரி இல்லாமல் இருக்குது. அநேகமாக இப்போ நான் சொன்ன ஸ்லோகம் கர்ணாமிரதாச்சாரியால் அபிப்பிராயம் மாதிரி இருக்குது. கிருஷ்ணகிருஷ்ணாமிரதம் பண்ணினவரோட அபிப்பிராயம் இந்த செயலில் தான் இருக்கும். ஸ்லோகம் சொல் கிருஷ்ணனை வர்ணிக்கிறது, அனுபவிக்கிறது. இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. பின்னாடியே ஒரு 19வது அஷ்டபதியில் கூட ஒரு ஸ்லோகம், அது பார்த்தாலே தெரியும் ஜெயதேவரோடது இல்லைன்னு. இப்படி சில ஸ்லோகங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. யார் சேர்த்தான்னா ஜெகநாதன் சேர்த்தான். அதனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஓரளவு மனசுக்கு வேணால் படுமே தவிர நம்மளால் ஒதுக்க முடியாது. அப்படி பட்டாலும் அது சரியானு நமக்கும் தெரியாது. இப்படி 8வது 9வது அஷ்டபதி ராதாதேவியினுடைய விரகத்தை கிருஷ்ணன்ட்ட வந்து சொல்கிறார். இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் பாண்டீரவனத்துக்கு பக்கத்தில் இந்த ராதாதேவியினுடைய இந்த விரகஸ்தானம் இருக்குது. அங்கே வல்லபாச்சாரியால் வந்து ஒரு நாளைக்கு தங்கி உருகி போயிட்டார். அன்னைக்கு ராத்திரி ராதாதேவி தரிசனம், அவள் அழறது. இந்த பிருந்தாவனத்தில் இப்போ புதுசாக ஒரு படம் கிடைக்கிறது, இப்போ கொஞ்ச நாளாக கிடைக்கிறது. அந்த படம் பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. கிருஷ்ணன் ராதை இல்லை, ராதைக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி, ராதையோடு உட்காண்டிருக்கிற மாதிரி. அப்புறம் ராதை தனியாக ஒரு மரத்தடியில் உட்காந்துன்னு அழறா மாதிரி, நிஜமாக அழறா மாதிரி இருக்கும். படம் மாதிரி இருக்காது, நிஜமாக அழறா மாதிரி இருக்கும் இந்த படம். இது இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே தான் இந்த படம்.
இது அபூர்ணமாக ஒருத்தர் வயசானவர் ஒருத்தர் வரைஞ்சு காப்பி ரைட்டு கூட எடுத்துக்காமல் எல்லாருக்கும் தர்மமாக கொடுத்துட்டாரு. அதை யார் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படி. அதுதான் எல்லோரும் பிரிண்ட் பண்ணி போடுறான் பிருந்தாவனத்தில். இப்படி ஏகாந்தமாக ஒரு இடத்துல உட்காந்துன்னு கண்ணீருமாக கண்ணீர் விட்டுன்னு ராதை இருக்கான்னு ஒரு படம் இருக்கே, அந்த படத்துக்கு கீழே மானலீலேன்னு போட்டிருக்கும். அந்த இடம்தான் அந்த மானச சரோவர். அந்த இடத்துல ராதாதேவி இப்படி உருகினான்னு இந்த விஷயத்தை முழுக்க யமுனா தீர வானீர நிகுஞ்சே மந்தமாஸ்திதம். யமுனக்கரையில் ஒரு நிகுஞ்சத்தில் உட்காண்டிருந்த கிருஷ்ணன்ட்ட இத்தனையும் சொன்ன உடனே கிருஷ்ணன் சொல்கிறார், நான் என்ன சந்தோஷமாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன், என்ன பாரு. அகமிக நிவசாமி, நான் இங்கே இருக்கேன். யாகி ராதா, நீ நேராக ராதேட்ட போய் அவள்கிட்ட சொல்லு, நான் சொன்னதாக சொல்லி அனுநய மத்வச்சனேனச்ச ஆனயேதா, அவளை அழிச்சிருங்க. இப்படி சொன்ன உடனே அந்த தோழி ஈத்தி மதுரிபுணா சகி நியுக்தா, இப்படி கிருஷ்ணனால நியமிக்கப்பட்ட அந்த தோழி நேரா ராதா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா. ஸ்வயமிதமேத்யா, ராதா இருக்கிற இடத்துக்கே வந்து புனர்ஜகாத ராதா, ராதாட்ட சொல்ல ஆரம்பிச்சா. ராதாட்ட இப்ப என்ன சொல்ல போறா, நீ தான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உருகிறேன்னு நினைச்சுட்டு இருக்க. நீ அங்க போய் பார்த்தா கிருஷ்ணன் எப்படி உருகிறான் தெரியுமா? கிருஷ்ணனுடைய உருக்கம். இதுல என்ன ஆச்சரியம்னா 5 சரணம் தான். ஒரு சரணம் ராதையோட உருக்கத்தையே தான் சொல்றாரு. இதுல முதல் சரணம் ராதையோட விரகம்தான், 2வது 3வது 4வது சரணம் கிருஷ்ணனோட விரகம், 5வது சரணம் முத்ரை. 5 சரணம் கிருஷ்ணா அழுதான்னு வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவா, தேவதேவரால் வர்ணிக்க முடியல. 8 சரணம் உண்டோன்னு ஒரு அஷ்டபதிக்கு. கிருஷ்ணன் வருத்தப்பட்டான்னு அவருக்கு வர்ணிக்க முடியாமல் 5 சரணம் தான். 5 சரணமும் கிருஷ்ணனுடைய விரகம் ஒன்றா, 5 சரணமும் விரகம் இல்லை. முதல் சரணம் கிடையாது, ராதா விரகம். கடைசி சரணம் முத்ரை. 3 சரணம் தான் கிருஷ்ணா அழுதான்னு சொல்றது, கிருஷ்ணன் வருத்தப்பட்டான்னு சொல்றது 3 சரணம் தான். ராதே வகதி மலய சமீ ராதே மதனோ ராதே ஸ்புடதி குசும நிகர ராதே விரகி ஹிருதய தளனா ராதே தவ வீர வனமா சகி சீததி ரா
சகி சீதத்திரா ராதே தவ வீர ஹே வனமா தவ விரகே வனமாலி சகி சீதத். இதுதான் கிருஷ்ணனுடைய ஆரம்பம். முதல் சரணம் ராதா விரக தான். திருப்பி இந்த ராதா விரகத்தை ராதா விரகம்னு சொல்றது, கிருஷ்ண விரகத்தை கிருஷ்ண விரகம்னு சொல்ல மாட்டான். கிருஷ்ண விரகத்தை பகவத் வாத்சல்யம். பகவானுக்கு தன்னுடைய பக்தாள்கிட்ட எவ்வளவு வாத்சல்யம், ஒரு அபிமானம்னு காமிக்கிறது 10வது அஷ்டபதி. இதெல்லாம் பின்னாடி வந்தவாளுடைய அபிப்பிராயம். இதெல்லாம் ஜெயதேவருடைய அபிப்பிராயம் இல்லை. ஜெயதேவருடைய அபிப்பிராயம் இல்லை. பகவத் சொன்னா ஜெயதேவர் அப்படின்னா நான் ஏதாவது பக்தி புராணம் பண்ணியிருப்பேனேம்பவர். பக்தியாக ஏதாவது புராணம் பண்ணியிருப்பேனே, அது பகவத் வாத்சல்யம்லாம் கிடையாது. ஜெயதேவரை கேட்டால் என்ன சொல்லுவது தெரியுமோ? கிருஷ்ண விரகம். அதுதான் உண்மை. இவ அபிப்பிராயம் கொடுக்குறா. பின்னாடி வந்தவாள்லாம் ஒவ்வொரு அஷ்டபதி ஒவ்வொரு குணத்தை சொல்கிறது. முதல் அஷ்டபதி மங்களாசாசனம், 2வது அஷ்டபதி பகவத் விபூதி வர்ணனம், வசந்த ருத்து வர்ணனம், ராசக்கிரீடா வர்ணனம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லிட்டு வரும்பொழுது இந்த 10வது அஷ்டபதிக்கு 8வது அஷ்டபதிக்கு ராதா விரகம், 10வது அஷ்டபதிக்கு பகவத் வாத்சல்யம்னு சொல்லுவா. அதை ஒத்துக்க மாட்டா. வாத்சல்யம் இல்லை, பகவத் விரகம். பகவத் விரகங்கிறது தான் சரி. நிறைய பிரமாணங்களே புராணங்கள்லையும் இருக்கு, பாக்கி கிரந்தங்கள்லையும் இருக்கு. பகவானுக்கு எவ்வளவு விரகம்ங்கிறது. இப்படி 10வது அஷ்டபதி ரொம்ப அழகான அஷ்டபதி. அந்த 10வது அஷ்டபதியில் 3 சரணம் விரகம். அந்த விரகத்தில் ஒரு சரணம், அந்த ஒரு சரணம் வந்துடுத்து ஜெயதேவருக்கு. அதுக்கு மேலே முடியலன்னு நிறுத்திட்டார். இது மாதிரி கிருஷ்ணனை என்னால் வர்ணிக்க முடியாதுன்னு நிறுத்திட்டார் அவர். மனசு வரல அவருக்கு. ராத விரகமாவது மனசால நடிக்கலாம், கிருஷ்ண விரகம் படிக்கலாம்னார் அவர். படிக்க தான் முடியும், அதை மனசால கூட நடிக்க முடியாது. அப்படி 10வது அஷ்டபதி பகவத் விரகம், கிருஷ்ண விரகம். ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம 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 ராதே நவநீத சோராய நந்தாதி கோப கோரட்டினே கோபிகா வல்லபாய நாரத முனீந்திரனுத நாமதேயாயதே நாராயணானந்த தீர்த்த குரவே ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். बोल वृंदावन विहारी लाल की जय।
जय राधा रानी की बोल वृंदावन धाम की राधा कृष्ण कुंज विहारी लाल की समस्त भक्त मंडली की सद्गुरुनाथ महाराज की बोला पुंडली गवरदा आंजनेय मूर्ति की